உனக்கு தம்பி தங்கச்சிங்களா? என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி உறுத்துது. அந்த வலியை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். ஏன்னா உங்களை விட்டா வேற யாரும் எனக்கு கிடையாதுங்க. ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறேன். நம்ம வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தேவைக்கு நம்ம கிட்ட வருவாங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா எவனுமே வந்து நிக்க மாட்டாங்க. ஏன்னா இது சுயநலமான உலகம். விஷயத்துக்கு போவோம், அவங்களை விட்டுடலாம். ஓகே. என்னன்னா, எனக்கு அப்ப இருந்து இப்ப வர சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தி தான் எனக்கு பழக்கம். அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா முதலா போய் நிற்பேன். அவங்க கடை கூப்பிட்டாலும் முதலா போய் நிற்பேன். அவங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன். ஆனா இப்ப லேட்டஸ்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்பதான் நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். எனக்கு ஒரு ஆசைங்க. மக்கள் கஷ்டத்தை சரி பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் நான் சினிமாவில் நடிக்க வந்தேன். அதுக்காக தான் சோசியல் மீடியாவில் பேச வந்தேன். உங்களுக்கே தெரியும். இப்ப லேட்டஸ்டா நான் ஒரு விஷயத்தை யோசனை பண்ணேன். என்னன்னா, மைக் வாங்கி மக்கள் கிட்ட போய் கேள்வி கேட்போம். அவங்களுக்கு என்னென்ன வேணும், அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், நம்ம சிஎம் சார் கிட்ட சொல்லலாம். அவங்க வாயாலேயே சொல்ல வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு மக்கள் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. அதை கேட்டு நம்ம சிஎம் சார் கண்டுக்கு போனா சிஎம் சார் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பிளான் பண்ணேன். ஆனா என்கிட்ட மைக் இல்ல மக்கள்கிட்ட போய் கேட்க. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் மைக் வச்சுனா அந்த மைக் வாங்கிட்டு போய் கேட்கலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஆனா என் ஃப்ரெண்டு மைக் கொடுக்கல, இல்லைன்னு சொல்லிட்டான். பரவாயில்ல, கொடுக்காத அவன் இஷ்டம். ஆனா கேட்டது ஏன் தப்பு. அப்பதான் எனக்கு ஒன்று புரிஞ்சுச்சு. எப்பவுமே நம்மள மாதிரி மற்றவங்க இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்க கூடாது. மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவும் கூடாது. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்க செஞ்சுட்டு போயிடணும். ஓகே தானே? அதான உண்மை. எனக்கு இப்பதான் புத்தியில ஏறிச்சு. நீ நல்லவனா இருக்கலாம், நீ அவங்க கடை கூப்பிட்டா போலாம், அவங்க சினிமா கூப்பிட்டா போலாம். ஆனா உனக்கு ஒண்ணு வேணும்னா எவனும் வந்து நிக்க மாட்டான் கண்ணா. மக்கள் கஷ்டத்தை சரி பண்ணணும்னா நீ தான் இறங்கி போராடணும். உன் கூட வந்து ஒருத்தன் நிப்பான்னு கேட்டீங்கன்னா அவன் சுயநலத்துக்காக மட்டும்தான் வந்து நிற்பான். பொது நலத்துக்காக வந்து நிக்க மாட்டான். ஆனா கூடிய சீக்கிரத்துல நான் மைக் வாங்கிடுவேன், உங்க கஷ்டத்தை கேட்பேன், நேரா மக்களா வந்து நிற்பேன். கூடிய சீக்கிரத்துல நான் யாருன்னு காட்டுவேன். அப்போ இப்ப நடிக்கிறவங்க எல்லாருமே அப்பவும் பின்னாடி வந்து நிற்பாங்க. நிக்கட்டும். ஆனா என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா தனியா பண்ணிட்டு இருப்பேன். உங்க சப்போர்ட்டோட பண்ணிட்டு இருப்பேன். நிப்பீங்களா? இல்ல நீங்களே என்னை கைவிட்டு போயிருவீங்களா? தம்பி தங்கச்சிங்களா, நீங்க என் கூட நிப்பீங்கன்னு நம்புறேன். நிக்காட்டியும் உங்க கூட நான் நிப்பேன். ஓகே. தேங்க்யூ. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், மன்னிச்சு.